தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் 7வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். போகின்ற ஐம்புலனும் பொருந்தி நிற்கும் பூத உடல் ஒன்றே நீ, ஆகி வரும் அனைத்துலக உயிரினத்தின் அரும் உயிரும் ஒன்றே நீ, சாகின்ற மனிதருடல் தாங்கி வரும் தன்னாத்மா ஒன்றே நீ, ஊகிக்கும் நுண்ணறிவின் உள்ளார்ந்த உயிர்நாடி ஒன்று நீயே. தொடர்வது அம்புலி பருவத்தின் 7வது பாடல். கும்பம் சுமந்த மத வெள்ள நீர் கொட்டும் கொடும் களிறியிடும் போர்வையான், குடில கோட்டீரத்து இருந்து கொண்டு அன்னலார் கொய்தளிர் கை வருடவும், தெம்பஞ்சு உறுத்தவும் பதை பதைத்து ஆரழல் சிகை எனக் கொப்பளிக்கும், திரு அடிகள் கன்றி சிவந்திடச் செய்வதும், திருவுளத்து அடையாது பொன் தம்பம் சுமந்து ஈன்ற மானுட விலங்கின் தனி புதல்வனுக்கு வட்டத் தன்குடை நிழற்று நினைவம் என அழைத்தனன், தழைத்திடு கழைக் கரும்பு ஒன்று அம்பு அஞ்சுடன் கொண்ட மகரக் கொடி கொடியோடு அம்புலி ஆடவாவே, ஆணிப்பொன் வில்லிப்புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே. தொடர்வது இப்பாடலுக்கான தெளிவுரை. மத்தகத்துடன் கூடிய வெள்ளமென மதநீரை சொருகின்ற வலிமை மிக்க யானையின் தோலை போர்த்திக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் சுருண்ட சடைமுடி மேல் இருக்கும் நிலவே, பெண்கள் இளம் தளிர் போன்ற தம் கைவிரல்களால் தடவ தெம்பஞ்சு பட்டு அழுந்த துடிதுடித்து நெருப்பு கொழுந்து என்று சொல்லும்படிக்கு கொப்புளம் உண்டாகும் சிறிய அடிகள் கன்றி சிவப்பாவதை கண்டுகொள்ளாமல் பொன்பதித்த தூணில் இருந்து வெளிப்பட்ட நரசிம்ம மூர்த்தியான திருமாலின் மகனான மன்மதனுக்கு வட்டக்குடையாக விளங்கும் உன்னை வருக என்று கூப்பிடுகிறாள். தழைத்துச் செழித்த கரும்பு வில்லும் 5 மலர் அம்புகளும் மீனக் கொடியும் கொண்ட மீனாட்சி அன்னையுடன் விளையாட வருவாய். ஆணிப்பொன் மேருமலையை வில்லாக கொண்டு திரிபுரம் எரித்த பெருமானுடன் கூடிய தேவி மாணிக்க வல்லியுடன் நிலவே நீ விளையாட வருவாயே. தாரகாவனத்து ரிஷிகள் பரம்பொருளுக்கு எதிராக ஒரு யாகம் செய்ய, அந்த யாகத்தீயில் தோன்றிய யானையை கொன்று அதன் தோலை உடுத்திக் கொண்டு சிவபெருமான் கரிவுரி போர்த்த மூர்த்தியானார். இதை குறித்தே களிரிடும் போர்வையான் என்ற தொடர் இங்கே கையாளப்பட்டுள்ளது. மனிதர் தேவர் விலங்குகளால் மரணமில்லா வரம் பெற்ற இரணியனை அவன் மகன் பிரகலாதனுக்காக மனித விலங்காக நரசிம்ம அவதாரம் திருமால் எடுத்ததை சுட்டியே மானிட விலங்கின் தனி புதல்வன் என்ற சொற்றொடர் இங்கே வருகிறது. மன்மதன் திருமாலின் மகன், காமனுக்கு குடை நிலவு. மன்மதனைப் போலவே கரும்பு பஞ்சபானமும் மீன்கொடியும் மீனாட்சிக்கும் உரியன. இதனை குறித்தே கழை கரும்பொன் தம் பஞ்சுடன் கொண்ட மகரக்கொடி என்பதும் இங்கே கையாளப்பட்டுள்ளது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். கும்பம் மத்தகம், குட்டில கோட்டீரம் சுருண்ட சடைமுடி, அன்னலார் கூட்டல் நல்லார் அழகிய பெண்கள், ஆரல் சிகை கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு, பொன் தம்பம் பொன்னால் ஆன தூண், கழை கரும்பு, வில்லி வில்லை உடையவன். தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம். கும்பம் சுமந்த மதவெள்ள நீர் கொட்டும், கும்பம் சுமந்த மதவெள்ள நீர் கொட்டும், கொடும் களிரிடும் போர்வையான், கொடும் களிரிடும் போர்வையான், கோட்டில கோட்டீரத்திருந்து கொண்டு அன்னல கொய்தளிர் கை வருடவும்,
கூட்டில கோட்டீரத்திருந்து கொண்டு அண்ணலார் கொய்தளிர்கை வருடவும் செம்பஞ்சு உறுத்தவும் பதை பதைத்து ஆரழல் செம்பஞ்சு உறுத்தவும் பதை பதைத்து ஆரழல் சிகையென கொப்பளிக்கும் ஆரழல் சிகையென கொப்பளிக்கும் சீரடிகள் கன்றி சிவந்திட செய்வதும் சீரடிகள் கன்றி சிவந்திட செய்வதும் திருவுள்ளத்து அடையாது திருவுள்ளத்து அடையாது பொன் தம்பம் சுமந்தீன்ற மானிட விலங்கின் பொன் தம்பம் சுமந்தீன்ற மானிட விலங்கின் தனி புதல்வனுக்கு மானிட விலங்கின் தனி புதல்வனுக்கு வட்டத்தன் கொடை நிழற்று நினைவம் என அழைத்தனள் வட்டத்தன் கொடை நிழற்று நினைவம் என அழைத்தனள் தழைத்திடு கழை கரும்பொன்று தழைத்திடு கழை கரும்பொன்று அஞ்சம்புடன் கொண்ட மரகத கொடி அஞ்சம்புடன் கொண்ட மரகத கொடி கொடியோடு அம்புலி ஆடவாவே கொடியோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வெள்ளி புனர் மாணிக்க வல்லியுடன் ஆணி பொன் வெள்ளி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் அடியார்க்கு நல்லான் என்னும் தொண்டனுக்காக சிவபெருமான் உலவாக்கோட்டை அருளிய படலம் என்னும் திருவிளையாடலாகும். மதுரையில் அடியார்க்கு நல்லான் என்னும் வேளாளன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி தர்மசீலை. இப்பெண்மணி கற்பில் சிறந்து அறவழியில் செல்லுதலுக்கு கணவனுக்கு உதவினாள். அடியாருக்கு நல்லான் பெயருக்கு ஏற்றாற்போல் சிவனடியார்களிடத்தில் பேரன்பு கொண்டவன். தன்னுடைய வேளாண்மையில் விளைந்த பொருட்களில் 1/6 ஒரு பகுதியை அரசுக்கு வரி செலுத்தி மீதி உள்ளதை சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்தல் என்னும் சிறப்பான சேவையை செய்து வந்தான். தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அடியார்களுக்கு திரு அமுது செய்விக்க பயன்படுத்தினான். இதனால் நாளடைவில் அடியார்க்கு நல்லானிடம் திரு அமுது உண்ணும் சிவனடியார்களின் கூட்டம் பெருகியது. இந்நிலையில் இறைவனார் அடியார்க்கு நல்லான் தன்னுடைய செல்வம் குறைந்த போதிலும் சிவனடியாருக்கு செய்யும் திரு அமுது செய்வித்தலை குறையாக கொள்ள மாட்டான் என்ற உயர்ந்த பண்பினை உலகுக்கு உணர்த்த விரும்பினார். நாளடைவில் அடியார்க்கு நல்லானின் விளைநிலங்களில் விளைச்சல் குறையத் தொடங்கியது. இதனால் அவனிடம் இருந்த செல்வ வளம் குன்றியது. எனினும் அடியார்க்கு நல்லான் பிறரிடம் கடன் வாங்கி சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்தான். ஒரு கட்டத்தில் கடனை திருப்பிக் கொடுக்காததால் அடியார்க்கு நல்லானுக்கு யாரும் கடன் தரவில்லை. அடியார்க்கு நல்லானும் தர்மசீலையும் வறுமையால் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்யவும் இயலாமல் பல நாட்கள் பட்டினி கிடந்தனர். இறுதியில் அடியார்க்கு நல்லான் தன்னுடைய மனைவியான தர்மசீலையுடன் சொக்கநாதரின் சந்நிதிக்கு சென்றான். அப்பனே, என்னுடைய விளைநிலங்களில் விளைச்சல் இல்லை. எனவே பிறரிடம் கடன் வாங்கி அடியார்களுக்கு திரு அமுது செய்வித்தேன். இப்போது எனக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. தயவு கூர்ந்து தாங்கள் கடன் தருவார் யாரேனும் உள்ளரேல் அவரை காட்டுங்கள். அவரிடம் கடன் பெற்று அடியார்களுக்கு திரு அமுது செய்விப்பேன். இல்லையேல் எங்களுடைய உயிரினை விட்டுவிடுவோம் என்று மனமுருகி வழிபட்டான். அடியார்க்கு நல்லானின் வழிபாட்டினை தொடர்ந்து
வானில் இறைவனார், வேளாளனே அஞ்சற்க, உன் வீட்டில் செந்நல்லாகிய வெள்ளிய அரிசி கோட்டை ஒன்றை செய்துள்ளோம். அஃது எப்பொழுது எடுத்தாலும் அள்ள அள்ள குறையாதது. அதனை கொண்டு அடியவர்களுக்கு திரு அமுது செய்விக்கும் தொண்டினையும் பிற தர்மங்களையும் செய்து வருவாயாக. இறுதியில் யாம் வீடு பெற்றினை அளிக்கின்றோம் என்று திருவாக்கு அருளினார். அதனை கேட்ட அடியார்க்கு நல்லான் மகிழ்ந்து இறைவனாரை பலவாறு துதித்து வழிபாடு மேற்கொண்டு தன்னுடைய மனைவியுடன் தன் வீடு திரும்பினான். அங்கு இறைவனின் அருட்கொடையினால் அரிசி கோட்டையை கண்டான். நாள்தோறும் தன் மனைவியுடன் அதனை முறைப்படி வழிபட்டு அதிலிருந்து உணவுக்கு தேவையானவற்றை பெற்று அடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து நல்ல முறையில் வாழ்ந்து வந்தான். இறுதியில் இறை அருளால் வீடு பேறு பெற்றான். நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். அம்புலி பருவத்தின் 7வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.